பலரும் இந்த நோய் வந்துட்டா வீட்ல டிஸ்கஸ் பண்ணவே யோசிப்பாங்க. டாக்டர்கிட்ட சொல்ல ரொம்ப சங்கடப்படுவாங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, பைல்ஸ் தான். மூலம் மூலம் எதனால வருதுன்னா மெயினா அஜீரணத்தினால வருது. உங்களுக்கு எந்த ஸ்டேஜஸ்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வெறும் ப்ளீடிங், அதாவது ரத்தம் மட்டும்தான் வரும். செகண்ட் ஸ்டேஜ்ல உள்ளேருந்து சதை வரும், ஆனா அதாவே உள்ள போயிடும். தேர்ட் ஸ்டேஜ்ல உள்ளேருந்து சதை வரும், ஆனா அதை நீங்க புஷ் பண்ணாதான் உள்ள போகும். ஃபோர்த் ஸ்டேஜ்ல உள்ளேருந்து சதை வரும், நீங்க புஷ் பண்ணாலும் உள்ள போகாது. இதுல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் ஆஃப் பைல்ஸ்ல நம்ம மருந்துலே சரி பண்ணிடலாம். லாஸ்ட் 2க்கு சர்ஜரி இல்ல ஆயுர்வேதத்துல ஷார கர்மா, அதாவது காரநூல் சிகிச்சை சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்டேஜஸ் ஆஃப் பைல்ஸ்ல ஆயுர்வேதத்துல வெட் பைல்ஸ், ட்ரை பைல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ளீடிங் உள்ள பைல்ஸ், ப்ளீடிங் இல்லாத உள்ள பைல்ஸ். இதுக்கு திராட்சாதி கஷாயம், சிறுவில்வாதி கஷாயம் அண்ட் திரிஃபலா குகுலு, இந்த மாதிரி மருந்துகள் சொல்லியிருக்காங்க. இதை விட சிம்பிளா நமக்கு ஆசன வாயில எந்தவித அரிப்பு, வலி, வீக்கம், சலம் என்ன வந்தாலும் நீங்க ஒரு இடுப்பு குளியல், அதாவது 6 பாத், வெதுவெதுப்பான தண்ணியில கல்லுப்பு போட்டு உட்கார்ந்தாலே என்ன விதமான வலி வீக்கமா இருந்தாலும் சரியா வந்துடும். மேலும் திரிபலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அந்த சூர்ணத்தை கஷாயம் வச்சு நம்ம உட்கார்றதுனாலையும் இதுல இருந்து ஈஸியா விடுபடலாம்.